ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. ஆரோக்கியம். சென்னையில் நேற்று நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஆலங்குளம் அருகே கடுநீர் குளத்தில் ஒழுகும் வீட்டில் அப்பா உள்ளதாக மாணவி பிரேமா கண்ணீர் மல்க பேசியிருந்தார். இதையடுத்து அவருக்கு இன்று கருணாநிதி கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நான் பிரேமா, தென்காசி மாவட்டம் கழுநீர்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் தான் என்னோட ஊர். அப்பா பேர் வந்து ராமசாமி. அப்பா வந்து மேஷனாக இருக்காங்க. அம்மா வந்து முத்துலக்ஷ்மி. அம்மா வந்து இந்த வயல் வேலைக்கு போகிறது அது மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் வந்து கவுன்சிலிங் மூலமாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இசி டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. ஸோ எங்கள் ஊரில் எப்படின்னா வந்து படிக்க அனுப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் 2 பேர் பொண்ணு, நான் அப்புறம் தங்கச்சி. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்பா வந்து ரொம்ப பேசுவாங்க. ஒரு பையன் இல்லை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு இதாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டு படித்து என்ன ஆக போகுது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வந்து அப்படிலாம் இல்லை. என் பொண்ணு வந்து அவள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்க வச்சாங்க. அப்புறம் நான் படிச்சுட்டே இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அப்போனா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான். அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்லலாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது. அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அது வந்து ஓடிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படியாவது வந்து அம்மா அப்பா வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். அப்புறம் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லோரும் சொன்னாங்க படிக்க அனுப்பாதீங்கன்ட்டு. எங்கள் அப்பா வந்து என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் படிக்க அனுப்புனாங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு மழை பெய்தோ வெயில் அடிக்குதோ எதையுமே ஒரு கவலையே இல்லாமல் அம்மா அப்பா சேஃபாக இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும், மழையில் நனையாத மாதிரி. ஸோ அப்புறம் வந்து அது நானும் அப்பா அம்மா என் தங்கச்சி 4 பேருமே சேர்ந்து கட்டணும். எங்கள் உழைப்பில் கட்டினதாக இருக்கணும். ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம். எத்தனையோ பேரின் எதிர்ப்பையும் மீறி உங்களை படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். உங்கள் கனவை நிறைவேற்றிய தந்தைக்கு புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கி நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார்.